இப்போ மூர்த்தம் அப்படின்னு எடுக்கும்போது கொஞ்சம் எழுதாதீங்க, நான் சொல்கிறத கேட்டுக்குங்க. நம்ம எல்லாரும் 100க்கு என்ன செய்கிறோம்னா, இப்போ வரக்கூடியது ஐப்பசி முடிய போது கார்த்திகை வருது. அப்போ கார்த்திகையில் என்னென்ன மூர்த்தம் இருக்கோ அதில் ஒன்றா குறித்து கொடுத்துட்றோம். அது வாசன் பஞ்சாங்கமாக இருக்கலாம், என்னுடைய நண்பர் அவர் சீனிவாச பஞ்சாங்கமாக இருக்கலாம், சபரி பஞ்சாங்கமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் தவறா அப்படின்னா உறுதியாக தவறு இல்லை. ஏன்னா அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. இப்போ தம்பி பஞ்சாங்கம் போடுறாருன்னா தம்பியை குறை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மேதை இல்லை, புரியுதுங்களா? அப்போ என்ன தவறு இல்லைங்களா, அதை பார்க்கணும். முதல்ல என்ன தவறு, நாம் என்ன தவறு செய்கிறோங்கிறத பார்க்கணும். அதுக்கும் பஞ்சாங்கம் போட்ட அருள்வேலுக்கும் சம்மந்தம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வர்றேன். அப்போ கார்த்திகை மாதம் ஒரு 4 மூர்த்தம் இருக்குன்னா 4 மூர்த்தத்தை வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மூர்த்தம் வேண்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல மூர்த்தம் நீங்களாக பார்த்து வைக்கிறீங்க. அதுக்கு பேர் கட்டு மூர்த்தம்னு பேருங்க. கட்டு மூர்த்தம்னா இட்டு கட்டி பாடுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிடாத மூர்த்தத்தை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கட்டு மூர்த்தம்னு பேருங்க. சரி, பஞ்சாங்க மூர்த்தமாயினும் சரி, கட்டுமூர்த்தமாயினும் சரி, நாம் என்ன கவனிக்கணுமோ அதை கவனிக்கிறதே இல்லை சார். இப்போ அடுத்த வருஷத்துக்குரிய பஞ்சாங்கம் எல்லாமே என் கைக்கு வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய பஞ்சாங்கம் வெளியிலேயே சொல்லிடுறேனே, வாசன் பஞ்சாங்கம். என்னுடைய உயிருக்குயிரான சிநேகிதர் அவர் வருவார். வாசன் இது சீனிவாச பஞ்சாங்கத்தில் சதுர்த்தியில் முகூர்த்தம் வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க, சதுர்த்தியில் முகூர்த்தம். அப்போ ஒரு மாதத்துக்கு 2 சதுர்த்தி வருது. அதில் ஒருத்தர் அடுத்த வருஷம் தன்னுடைய மகளுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சுருக்கார். எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேண்டிய நண்பர், அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்னங்க இன்னும் 10 இது அடிக்கலை, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கேன் அப்படின்ட்டு அடிக்கலை. இந்த விநாயகர் சதுர்த்தியில் என்னங்க வச்சுருக்கிறீங்க? இல்லை பணத்தை கட்டினதை விட்டுருங்க. எதில் திருமண மண்டபத்தில் பணத்தை கட்டினதை விட்டுருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, சதுர்த்தியில் வைக்கக்கூடாதுன்னு. சார், வினை தீர்க்கிறவன் விநாயகப் பெருமான். எந்த காரியத்துக்கும் விக்கணத்தை, அதாவது வினையை தீர்க்கக்கூடிய அவனுடைய திதியில் வைக்கக்கூடாதா? ஏன்னா முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி முடியலை. அப்போ தான் நாரதர் சொன்னார், நீ தெய்வ அம்சமாக இருக்கலாம், ஆனால் விநாயகனை கும்பிட்டுட்டு போனியான்னு. அப்போ தான் விநாயகனை கும்பிடும்போது தான் அவர் யானையாக வந்தார், வள்ளியை கல்யாணம் பண்ணார்னு வச்சுக்கோங்க. 15 திதியில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பஞ்சங்காசிரியர் சொல்லலை, அவங்க பொதுப்படையாக மேலோட்டமாக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முதல் திதி அஷ்டமி திதியைத்தான் நம்ம மண்டையில் இங்கே வச்சுருக்கிறோம். இவர் சொன்னார்லே, நினைவாற்றெல்லாம் முகலை தண்டுவிடும். அப்போ அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறத விட்டுட்டு அஷ்டமி தான் ஒரு மோசமான திதின்னு வச்சுருக்கோம். நவமி திதி மோசமான திதின்னு வச்சுக்கோங்க. நவமி திதி மோசமான திதி இல்லை, யாத்திரை போவதற்கு மட்டும்தான் அந்த நவமி திதி மோசமான திதி அப்படின்னு கால விதானத்தில் சொல்லியிருக்கு. என்ன தம்பி, சுபகாரியம் செய்யலாம், ஆனால் அஷ்டமியில் செய்யக்கூடாது. அஷ்டமியில் என்ன செய்யணுமோ பஞ்சாங்க ஆசிரியர் சொல்கிறாங்க. மந்திர உபாசனை, தாந்திரிக உபாசனை, கோர்ட்டில் கேஸ் போடுறது, இதெல்லாம் அஷ்டமியில். சுப காரியங்களை தொடக்கூடாது. அதே மாதிரி இது எவ்வளவு அஷ்டமியில் கொடுமையானதோ அதே மாதிரி சதுர்த்தி சார். அது 2 சதுர்த்தியும் எடுத்துங்க. 2 சதுர்த்தினா புரியுதுங்களா உங்களுக்கு? வளர்பிறை தேய்பிறை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அது சங்கட சதுர்த்தியானா சாதாரண சதுர்த்தியானா, அதில் எந்த சுபகாரியங்களும் எந்த முயற்சியும் செய்யக்கூடாது சார். இந்த முகூர்த்தத்தை வச்சு பாருங்க, வாழ்க்கையில் அவங்க போராட்டத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க சார். இல்லறத்தில் அதாவது 2 பேரும் ஒன்றா வரலாம், ஒன்றா காரில் வரலாம், ஒன்றா பைக்கில் வரலாம், ஆனால் உருவம் தனித்தனியாக இருக்கும். கலித்தொகையில் ஒன்று சொன்னான், ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும்
ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கைன்னு. ஒன்றன் கூறாடினே ஒரு ஆடையை 2 பேரும் கொடுத்துற ஒரு வறுமை நிலை, அது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்படி இருந்தாலும் 2 பேரும் ஒன்றி மனமொத்து வாழ்கிறாங்க இல்லையா, அதுதான். அப்படி இல்லாமல் இந்த மனுஷனை கட்டியிருக்கான், என்ன சவுத்தை கண்டோம்னு அவன் 50 பவுன் அடித்து போட்டிருப்பான். நாங்கள் இப்போ இன்னும் என்னம்மா வேணும்னு கேட்பேன் சிலரை. அது இல்லைங்க, கேட்க மாட்டேங்குதா தம்பி, பின்னாடி கேட்க மாட்டேங்குதா, எதையோ எதிர்பார்க்குறேன். ஆனால் மனம் ஒன்றி இருக்கு பாருங்கள். வறுமையில் ஒன்று இருக்கிறதா சிறப்புங்க. வறுமை நமக்கு வறுமைனா நம்மளோட நண்பர்கள் ஒன்றி இருக்காங்கன்னா அதுதான் நட்புங்க இல்லையா. இப்போ நானும் தம்பியும் ஒரு 27 வருஷம் ஆச்சு, நானும் அவரும் 27 வருஷம் ஒன்றி இருக்கிறோம்னா அதுதான். அதேமாரி ஆண் ஜோடலாக இருக்கட்டும் பெண் ஜோடலாக இருக்கட்டும், எந்த பிரிவினை இல்லாமல் இருக்கிறோம்னா அதுதான் நட்புங்க. அப்போ இந்த சதுர்த்தியில் முகூர்த்தம் வச்சிங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை பின்னாடி பாதிக்கப்படுது. நீங்கள் பாருங்கள் நடைமுறை, அதாவது நான் சொல்வதை அப்படியே உள்வாங்கி கொண்டு சொல்ல வேண்டாம், பயிற்சி பண்ணி பாருங்கள். இன்னொரு டிராபேக் ஒன்று சொல்கிறேங்க. சதுர்த்தியில் பிறந்தா, எந்த சதுர்த்தினாலும் வளர்ப தேவையில் பிறந்தாலும் அவங்களுடைய அந்திய காலத்தை பாருங்கள், அனாதையாக சாவாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, மிகப்பெரிய முதலாளியாக இருப்பாங்க, அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க, அல்லது நடிகராக இருப்பாங்க. ஆனால் இறக்கிறது சதுர்த்தியில் பிறந்திருப்பாங்க, அதனால் அனாதையாக சாவாங்க. பாருங்க நீங்கள், அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருக்கலாம், சகோதரன் எம்பியாக இருக்கலாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஜோதிடம் என்பது படிப்பினால் அல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. பல குருமார்கள் சொல்வதை வாங்கி உள்வாங்கி போட்டுக்கொண்டு அதை உரசி பார்க்கணும். அதை எடுத்து எப்படி ஒரு நகையை உரசி பார்க்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் உரசிக்கிட்டே இருக்கணும் சார். சரி, அப்படின்னு யார் சொன்னாங்க? நீங்கள் உட்காருங்க, மரியாதை மனசில் இருந்தால் போதும். என் தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க சகோதரி யாருன்னு எனக்கு தெரியும், இப்போ தான் அறிமுகம் பண்ணாங்க. யாராக இருந்தாலும் உட்காந்து சரசமாக பேசுங்க. நான் எந்த வகையிலையும் எனக்கு இது பண்ணணும்னு இல்லை, தாராளமாக பேசலாம். அதாவதுங்க, நீங்கள் சொல்வது பூஜைக்கும் மட்டும்தான் அந்த விதி பொருந்தும். எந்த விதி எங்கே பொருந்தும்னு இருக்குங்க. பூஜை செய்யும்போது நட்சத்திரம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதுக்குரிய நாளில் மந்திரங்கள் சொல்லும்போது, இவாள் போன்றவங்க மந்திரம் சொல்லும்போது அந்த நட்சத்திரத்திற்கும் உங்களுக்கும், நட்சத்திரம்னா உங்கள் உடல், மனம், நட்சத்திரம்னா மனம். திதினா என்ன அர்த்தம்னா, திதிங்கிற சொல்லுக்கே வட சொல் திதி இல்லையா, தமிழில் என்னங்க பாதின்னு அர்த்தம். என்ன முகத்தை சுருக்குறீங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, கோபிக்காதீங்க. நான் கோபிக்கவே மாட்டேன். இல்லை, இப்போ சந்திரன் இருக்காரு, சந்திரன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 கலை 2 கலை 3 கலைன்னு விலகிட்டே வர்றாரு. சூரியனும் சந்திரனும் விலகும்போது சூரியனிலிருந்து சந்திரனை எந்த அளவுக்கு பயணப்பட்டிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். அதில் பகுதி பகுதி கரணம் இதெல்லாம் எடுத்துக்குவோம். அது ஒரு பெரிய கணிதம். அதை ஒரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன், தம்பி சொல்லி தருவாங்க. இப்போ திதி 12 டிகிரி அதெல்லாம் சொல்லி தருவாங்க. சரி, அப்போ திதி எல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை சார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய பஞ்சாங்கத்தில் என்னுடைய நண்பரே சதுர்த்தியில் போட்டிருக்காரு. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கேட்டேன். ஏன்னா அவரோட பேச முடியாது, யாரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன சகோதரன்னு இப்படி கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இல்லைங்க, அது அவங்க ஒரு ஜோடர் சொன்னது, பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அல்லது சாருடைய தம்பியுடைய பையனை கல்யாணம் பண்ணணும், நிச்சயமாக ஒரு 10 லட்சம் 15 லட்சம், இன்றைக்கி சராசரி கேவலமாக வச்சாலும் 10 லட்ச ரூபா ஆயிருங்க.
அப்படி பண்ணுறவங்க ஏன் நல்ல ஜோசியத்தை போய் முகூர்த்தம் பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ திதி பார்க்கணும், கரணம் பார்க்கணும். 27 நட்சத்திரத்து மாதிரி யோகங்கள் 27 இருக்குது. அதில் என்னென்ன யோகங்கள் மூர்த்தங்களை வைக்கக்கூடாது, வீடு கட்டுறதுக்கு வைக்கக்கூடாது, புதிதாக நகை வாங்கிறதுக்கு வாங்கக்கூடாது, இப்படியெல்லாம் விதி இருக்குது சார்.